ஹாய் வணக்கம். நாள் ஒன்று. இது இரண்டாவது வீடியோ, அதாவது இன்ட்ரோ வீடியோன்னு நான் கொடுத்தனால் இது இரண்டாவது வீடியோ. உங்களுக்கு நான் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிச்சோம்னா, நான் ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட இத்தாலி பாடநெறி ஆசிரியர் இல்லை. ஓகே, அதனால நான் சொல்வது எல்லாமே 100% கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 99.9% கரெக்டாக இருக்கலாம். ஏனென்றா நான் இத்தாலியிலே இருக்கிறபடியால, இத்தாலியே டெய்லி டே பை டே கதைக்கிறபடியால பிழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் டிஸ்கிளைமரா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது, நான் ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர் அல்ல. நான் கற்றுக்கொண்ட எனக்கு தெரிந்த இத்தாலி மொழியை உங்களுக்கும் நான் சொல்லித்தர போறேன். அதனால அனுபவம் வாயிலாக நான் பேசுறபடியால உங்களுக்கு ஈஸியா என்னட்ட இருந்து மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, எனக்கு தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சேன் இத்தாலியை படிக்கும் போது. இருந்தாலும் ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றது இட்டலி, இந்த 4 மொழிகளோட ஒப்படைக்கல நான் இலகுவா படிக்க முடிஞ்ச ஒரு மொழி இத்தாலி. அதுதான் உண்மை. ஓகே, இத்தாலியில வார்த்தைகள் ரொம்ப அழகா, எப்படி நீங்க வார்த்தைகளை எழுதுறீங்களோ அதை போலவே வார்த்தைகளை உச்சரிப்பாங்க. ஓகே, அது இத்தாலியில ஒரு நல்ல விஷயம். இத்தாலியிலையும் எங்கட நாடுகள், எங்கட தேசங்கள்ல போல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப மாதிரி அவங்களோட உச்சரிப்புகள், கதைக்கிற விதம், அவங்கள மொழியை பார்க்கிற விதங்கள் எல்லாமே வேறுபடும். இருந்தாலும் பொதுவாக இத்தாலியில நான் இருக்கிற இடம் கிட்டத்தட்ட சென்ட்ரல் பகுதி இத்தாலியின். கூடுதலா நான் பேசுற மொழி இத்தாலியில எல்லா இடமும் பேசலாம். என்னன்னு சொல்லிச்சுன்னா, இத்தாலி சொல்லுவாங்க, எங்கிட இடத்துலதான் இத்தாலியின் கொடி உருவாகினது. அதாவது பந்தியேரா தி இத்தாலியானோ பந்தியேரா தி இத்தாலியா இஞ்சிதான் உருவாகினது. அதாவது 3 கொலோரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது 3 கலர் இருக்கும் இத்தாலியில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா. சோ இத்தாலி மொழி ரொம்ப அழகாக எழுதினபடியே உச்சரிக்கப்படுகிற ஒரு மொழி. அதனால நீங்கள் இத்தாலிய படிக்கிறது ரொம்ப 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 இலகு. அதுலயும் எங்களுடைய தமிழ் மக்கள் கூடுதலானவர்களுக்கு ஆங்கிலம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது இல்ல. பொதுவாக நாங்க சின்ன வயசுல இருந்து ABCD படிக்கிறபடியால நீங்கள் இட்டலி அல்பபெட்ஸ் நான் படிக்க வேணாம் ஏற்கனவே முதலாவது இன்ட்ரோ வீடியோல சொல்லிட்டேன். சோ நீங்கள் 90 நாள் என்னோட கூட பயணிச்சு நீங்களும் இத்தாலி படிச்சு கொள்ள வேணும். என்னால நீங்களும் ஒரு பயனடைய வேணும்ன்றது என்னுடைய ஆசை. ரொம்ப பேசுறேன் அப்படின்லாம் பேசாதீங்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் செய்தா நீங்க என்னோட கூட இருந்து நீங்க படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும்ன்றதுக்காகத்தான் நானும் ஒரு கன நேரம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் செய்யாம 10 மினிட்ஸ் டைம் டார்கெட் பண்ணி இந்த வீடியோவை செய்யறேன். ஓகே, சோ இந்த 10 மினிட்ஸ்ல நான் கதைக்கிற விஷயங்கள்ல நீங்கள் மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. மொழி என்பது ஒரு திறன் அல்ல. மொழி என்பது ஒருவருடைய ஆற்றல் அல்ல. அது ஒரு மொழி. அதாவது குழந்தை ஒரு மொழியை பேசுதுன்னு சொல்லி சொன்னா அது ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மொழி என்றது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையிலையும் அவர்களுடைய கம்யூனிகேஷனுக்காக, அதாவது அவர்களுடைய தொடர்பாடலுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம் தான் மொழி. நாங்கள் இத்தாலி தேசத்துல பிறக்காதவர்கள் என்ற வகையில நாங்கள் இத்தாலியை தப்பாக பேசினாலும் அது தப்பில்லை. ஓகே, அதாவது எங்களுடைய மொழிய தமிழ ஒரு இத்தாலி தேசத்துல பிறந்த ஒரு இத்தாலிக்காரன் இல்லாட்டி இத்தாலியில பிறந்த தமிழ் பிள்ளை நாங்கள் தமிழ் பேசுற மாதிரி கடைசி வந்தாலும் தமிழ் பேச மாட்டுது. ஏன்னு சொல்லி சொன்னா அது அவர்களுடைய தாய்மொழியாக இல்லை. அண்ட் தாய்மொழியாக இருந்தாலும் அவர்கள் சின்னல்ல இருந்து அதை பழகாதபடியால அவங்க பேசுற தமிழ் எங்களுடைய தமிழோட ஒப்பிடும் போது வித்தியாசமாக இருக்கு. அத போலதான் நீங்கள் எவ்வளவுதான் இத்தாலி பேசினாலும் கதைத்தாலும் உங்களுடைய மொழி, உங்களுடைய உச்சரிப்பு, நீங்கள் கதைக்கிற விதம் எப்பவுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும். 100% ஒரு சொந்த மொழி பேசுறவரோட அவற்ற மொழியை போல பேசுறது என்பது அசாதாரணமான விஷயம் தான் என்ன பொறுத்த மட்டும். சில பேர் மினக்கட்டு இருந்து படிச்சு அதை பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதனுடைய தேவை உங்களுக்கு இருக்காது. இப்ப நான் கிட்டத்தட்ட 2-3 மாசம்
பயங்கரமா இத்தாலி படிச்சேன். அதை வச்சுதான் நான் 90 நாள் இத்தாலின்னு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த 90 நாள்ல என்ன கதைச்சது தான் நான் இப்ப வந்து வேலை செய்யறதுக்கோ இல்லாட்டி நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன், நான் ஆப்ஸ் டெவலப் பண்றேன். ஸோ எந்த கம்பெனியில வந்து நான் போயிட்டு ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தது அந்த 90 நாட்களில் நான் படிச்ச இத்தாலி தான். ஓகே, ஸோ டே பை டே நான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். டிவி இத்தாலியில பார்ப்பேன், ரேடியோ இத்தாலியில கேட்பேன், இத்தாலியில கிடக்கிறதெல்லாம் வாசிப்பேன், இத்தாலியில போயிட்டு வெப்சைட்ல இருக்கிற படங்கள் பார்ப்பேன். அப்படி சொல்லி நான் இத்தாலி தான் எனக்கு தேவைன்றதை உணர்ந்தபடியால நான் இத்தாலியில படிச்சது கூட. ரொம்ப பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, ரேடியோ கேளுங்க, டிவி பாருங்க, எல்லாமே இத்தாலிக்கு மாத்துங்க. உங்களோட லைஃபுக்கு இத்தாலி வந்து அவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும் என்னை விட. அதுலயும் கொடுமையான விஷயம், உங்களை பார்த்த ஒருத்தர் இத்தாலியில பேசிக்கல அவன் என்ன பேசுறான்னு தெரியாம இருக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அது ரொம்ப கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு மற்றவர் கதைக்கிறது ஓரளவாவது புரியணும். நான் உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன், நீங்க இந்த 90 நாள் வீடியோவை ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் நீங்க இத்தாலி கதைப்பீங்க. ஓகே, இப்ப பாடத்துக்கு போகலாம். மீதி 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயங்கள். இத்தாலியில பொதுவாக வணக்கம் சொல்வது எப்படி. சாவ் அப்படின்னு சொல்லி சொன்னா வணக்கம். சாவ், CIAO, CIAO, சாவ். CIE என்றெல்லாம் நான் சொல்லல, CIAO. நீங்க சிம்பிளா இங்கிலீஷ்லயே அதை சொல்லிக் கொடுங்க. சாவ், சாவ், சாவ். CIA என்று வந்தா ச என்ற உச்சரிப்பு வரும். சோ சாவ், சாவ் என்றா வணக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சாவை நீங்க எங்கேயும் சொல்லலாம். அதாவது ஒருத்தரை பார்க்கைகளையும் சொல்லலாம், அவரை விட்டு விடைபெற்று போய்களையும் சொல்லலாம். ஓகேவா? அதை விட வேற குட்டி குட்டி கிரீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் பொன்ஜோர்னோ, பொன் என்றா நல்லம், ஜோர்னோ என்றா நாள், பொன்ஜோர்னோ அப்படின்னு சொல்லி சொன்னா நல்ல நாள், காலை வணக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காலை வணக்கம் இத்தாலியில எப்படி சொல்றது உங்கள்கிட்ட ஒரு ஆள் கேட்டாருன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு நீங்க சொல்ல வேண்டியது பொன்ஜோர்னோ. அடுத்தது பொனசேரா, பொனசேராண்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா மாலை வணக்கம். போனண்டா நல்லது, சேராண்டா மாலை, மாலை நல்ல மாலை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வந்தாலும் அதுக்கு அர்த்தம் வந்து மாலை வணக்கம். சாவ், பொன்ஜோர்னோ, பொனசேரா. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா போன நோத்தே. போன நோத்தி என்ன சொல்லிச்சுன்னா போனண்டா எப்பவுமே வந்து அது செம்ப்ரேண்டா எப்போதும். போன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நல்ல, நோத்தேண்டா இரவு, நல்ல இரவாகட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிம்பிள் இட்டாலி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அறிவுதேர்ச்சி அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது பொதுவாக வந்து ஒபிஷியலா பாவிக்கிற ஒரு விஷயம். மீண்டும் சந்திப்போம் அல்லது பிரியாவிட பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு பொருள் வரும். அறிவ தேர்ச்சி என்றா ரீவெதேர்ச்சி என்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ரீ என்றா திரும்பவும், வெதேர என்றா பார்க்கிறது, சி என்று சொல்லிச்சுன்னா நாங்கள் மீண்டும் சந்திச்சு கொள்வோம் அப்படி என்று சொல்லித்தான் அதுக்கு அர்த்தம் பெறும். ஓகே, அறிவெதேர்ச்சி, ரிவதேர்ச்சி. அதே மாதிரி அறிவதேர்லா அப்படி என்று சொல்றது பொதுவாக பாவிக்கிறது இல்லை, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து பொலைட்டா, அதாவது ஒரு என்ன சொல்ற ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்ற ஒரு விஷயம், போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு. அண்ட் இப்ப நாங்க பார்க்கலாம் பியூ தார்தி. பியூ என்றா கொஞ்சம் தள்ளி, தார்தி நிறைய கொஞ்சம் தள்ளி. ஓகே, தார்தி என்றா தாமதமாக. பியூ தார்தி என்றா மீண்டும் பார்க்கலாம், கொஞ்ச நேரத்தால பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பிரேஸ்தோ இல்லாட்டி அதோப்போ. பிரேஸ்தோன்னு சொல்லிச்சுன்னா நேரத்துக்கு சந்திக்கலாம், விரைவில் சந்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தொப்போன்னு சொல்லிச்சுன்னா பிறகு சந்திப்போம். அதோப்போ, பிரேஸ்தோ ரெண்டும் ஒன்றுதான். நீங்க அதோப்போ அப்படின்னு சொல்லிட்டு போலாம். சாவ், அதோப்போ, சாவ், அப்ரேஸ்தோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டொமானி. என்றது ஏன் சொல்றதுன்றதுக்கான அர்த்தம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. டொமானி என்றா நாளைக்கு சந்திப்போம். ஆண்டா கு என்று கூட வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு சந்திப்போம். டொமானி, சி வெதியாம டொமானி, சி வேதியாம டொமானின்னு சொல்லுவாங்க. சி என்றா நாங்கள், வேதியாமண்டா பார்த்து கொள்வோம், ஆண்டாள் க்கு, டொமானி என்றா நாளைக்கு. ஓகே, நாளைக்கு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னும் ஒரு நிமிடம் இருக்கு, அதுக்குள்ள நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறேன். பெர் ஃபவோரே. ஓகே, ஃபவோரே என்று சொல்லிச்சுன்னா பெர் ஃபவோரே, பெர் ஃபவோரே, பெர் ஃபவோரே அல்லது பெர் பியாச்சேரே. பெர் ஃபவோரே, பெர் பியாச்சேரே, இது ரெண்டுக்குமே மீனிங் வந்து தயவு செய்து அப்படின்றதான் மீனிங். ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட் 30 செகண்ட் உங்களுக்கு நான் சொல்றது சாவ், பொன்ஜோர்னோ, buonasera, buonanotte, arrivederci, arrivederla, a più tardi, a presto, a dopo, a domani.
per favore, per piacere. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Bye for now. Ciao ciao. Ci vediamo.